ரொம்ப விசேஷமானது ஸ்ரீசக்கர பூஜையும் பிரதோஷ பூஜையும் தான். இந்த கோயிலில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் விசேஷமாக பண்ணுறோம். அதேமாதிரி மார்கழி ஆருத்ரா நடராஜர் அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. அதேமாதிரி இங்கே நவராத்திரி 10 நாளும் சுவாமி இது உண்டு, அபிஷேக அலங்காரம் உண்டு. அதுமாதிரி அமாவாசைக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அபிராமி அந்தாதி அந்த 108 பாடலும் படிக்கிறாங்க. ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இதெல்லாம் புண்ணியஸ்தலம். ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி இங்கே விசேஷமானது. இதெல்லாம் புண்ணியக்ஷேத்திரமாக கருதப்படுகிறது. இங்கே வந்து மகாவிஷ்ணு பூஜை பண்ண ஸ்தலத்தமானதிலே இங்கே மகாவிஷ்ணுவாக சுவாமி ஒரு திங்கீழ இருப்பார். சுயம்பு மூர்த்தியானதால் அவருக்கு அபிஷேக மூர்த்தம் சுவாமியை பார்க்கலாம். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். ஒரு சுந்தரர் சிறப்பு பெற்ற திருத்தலம், தியாகராஜர் அருளி கொண்டிருக்கின்ற ஆலயம். அதனால் ஒரு திருவாதிரை உற்சவம், ஒரு மார்கழி மாசத்தின் திருவிழா, ஒரு சித்திரை பிரம்மோற்சவம், தியாகராஜர் திருக்கல்யாணம் என்று சொல்லப்படக்கூடிய பல வைபவங்கள் இந்த ஆலயத்தில் சிறப்பு. இந்த அதர்வண பத்ரகாளி எங்கிருந்து ஆரம்பமாச்சு அப்படின்னா உக்கிர பிரத்யங்கரா அப்படிங்கிற ஒரு திருநாமமும் இந்த தேவிக்கு உண்டு. இந்த உக்கிர பிரத்யங்கராவோட அவதாரம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா நரசிம்ம அவதாரத்தின் போது அங்கிருந்து வெளிப்பட்ட தேவிதான் இந்த உக்கிர பிரத்யங்கரா. இந்த உக்கிர பிரத்யங்கரா நமக்கு என்ன அருள்வாள் என்றால், நம்ம என்ன கேட்டாலும் எதை நாம் எதிர்பார்த்து இந்த தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தாலுமே இவை அத்தனையும் நமக்கு அருளி விடுவாள். இவளுக்கு உகந்த நாள் எது அப்படின்னா எல்லா நாளுமே தெய்வத்தை வணங்க உகந்த நாட்கள். ஒரு அம்பாள் அப்படின்னா, அதுவும் இந்த அளவுக்கு ஒரு ஆச்சானுபாகமாக இருக்கக்கூடிய அம்பாள் அப்படின்னா, இந்த அம்பாளுக்கு உகந்த நாள் அமாவாசை. அமாவாசை ஏன் அம்பாளுக்கு உகந்த நாள்னா, அமாவாசை பித்ருக்களுக்கு உகந்த நாள் என்று சொல்வோம். ஒரு முன்னோர்கள் வழிபாடு நடக்கக்கூடிய அந்த நாளில் இந்த அதர்வண பத்ரகாளி ஆலயத்தில் தரிசிக்க வருகின்ற அன்பர்களோட கூட்டம் அளவிடற்கடங்க. எண்ணற்ற பக்தர்கள் அன்றைய தினம் வருவார்கள். இந்த அமாவாசைக்கு முந்தின நாள் இந்த இடத்துல சண்டி யாகம் நடைபெறுமா. அமாவாசைக்கு முந்தின நாள் இந்த அதர்வண பத்ரகாளி ஆலயத்தில் சண்டி ஹோமம் நடைபெறும். அமாவாசை என்றைக்கு நிகும்பலா யாகம் நடைபெறுமா. எண்ணற்ற பக்தர்கள் இந்த புனிதமான நாட்களில் இந்த அதர்வண பத்ரகாளியோட அருளை பெறுவதற்காக திரள்கிறார்கள். புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனா மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத்.
सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् எண்ணற்ற தெய்வ வடிவங்கள் இந்த ஆலயத்தில் பார்க்க முடியும். பிள்ளையாரை பார்க்கலாம், சனீஸ்வரனை பார்க்கலாம், அனுமாரை பார்க்கலாம், சரபர் வடிவத்தை பார்க்கலாம், சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயத்தோட காவல் எது அப்படின்னா, அதர்வண பத்திரகாளியே ஒரு பிரம்மாண்டமான வடிவம். இந்த ஆலயத்தின் காவல் தெய்வமாக எதை இங்கே சொல்கிறார்கள் என்றால் அனுமனை சொல்கிறார்கள். இங்கே அற்புதமான அனுமனை நாம் தரிசிக்க முடியும். இந்த அனுமனுக்கு எதிர்த்தாப்பல யார் இருப்பா அப்படின்னா, நாம் எல்லா ஆலயங்களிலும் பார்க்கக்கூடியது. பல ஆலயங்களில் அனுமனுக்கு எதிர்த்தாப்பல சனி பகவான் விற்றிருப்பார். இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் பொங்கு கல்யாண சனி பகவான் என்று வழங்கப்படுகிறார். இந்த சனி பகவானோட தாக்கத்தை குறைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேயர். இந்த இடத்துக்கு காவலும் ஆஞ்சநேயர். இங்கே வரக்கூடிய பக்தர்களின் கிரக தோஷங்களை போக்கக்கூடியவரும் இதே ஆஞ்சநேயர். அற்புதமான இந்த ஆலயத்தில் எண்ணற்ற திருச்சந்நிதிகள் அமைந்துள்ளன. இந்த ஆலயத்தில் ஒரு முக்கியமான நாளில் நாம் கலந்துக்கணும் அப்படின்னா அமாவாசை நாளில் போன்ற நாட்களில் போகிறது விசேஷம். எண்ணற்ற திருவிழாக்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றன. ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த அதர்வண பத்ரகாளியோட சிறப்புகளை நாம் மேலும் காண்போம்.